பாஸ் ஆகி எனக்கு தெரியும். 33 வருஷமாக இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? முதல்ல நீங்கள் யார்? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். இன்னுமா தெரியல? நான் தான் சாயி. பா, என்னடா நீ என்னோட அப்பா தானே? என்னடா கேட்ட? இங்கே பாருடி, இவனை கண்ட சீரியஸ்லாம் கண்ட நேரத்தில் பார்த்துட்டு என்ன உளறான் பாருங்க. ப்ரோ, சீரீஸ் பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. ஏதாவது சஜஸ்ட் பண்ண? போடு செம. டாக்டர் கிட்டேயும் வக்கீல் கிட்டே எப்படி போய் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி இந்த கேரக்டர் கிட்ட சொல்லக்கூடாது ஒரே டயலாக். ப்ரோ ஏதாவது சீரிஸ் இருந்தால் சொல்லுங்களேன். என்ன சீரிஸ் வேணும் சொல்லு, நம்மளோட லிஸ்ட்டே இருக்குது. தெரியலையே, நீ ஏதாச்சும் சொல்ல. அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா சார், நம்மக்கிட்ட சிட்காம்லேருந்து சைக்கோ த்ரில்லர் வரைக்கும் எல்லா சீரிஸ் இருக்குது. எல்லாமே பர்சனலி வெரிஃபைடு, ஏக்தம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு போர் அடிக்குது, டைம் பாஸ் வேணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸு, ஹவ் ஐ மெட் யுவர் மதர், ப்ரூக்லின் 99, ஆஃபீஸு, இல்லை அப்படியே த்ரில்லர் பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்டரு, நம்ம இந்த பிரிசன் பிரேக்கு, கேம் ஆஃப் த்ரோன்ஸு, ஹவு டு கெட் அவேட் மாதிரிலாம் இருக்குது. இதுலேயும் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு, டார்க்கு, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியா பேக்கேஜ். சோஷியல் மீடியாவில் சீன் போட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஷெர்லாக்கு, நார்கோஸு, பீக்கி பிளைண்டர்ஸ்லாம் க்ரைம் மெட்டீரியல். அதுலேயும் இந்த கேஸில், ஆரோ, ஃப்ளாஷு, சூட்ஸ்லாம் இருக்கே, விஜய் டிவி சீரியல் மாதிரி கொஞ்சம் ஆனால் போர் அடிக்காமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த லூசிஃபர், ரிக் அண்ட் மார்ட்டி, செக்ஸ் எஜுகேஷன்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியல். ஆனால் ஒன்று சார், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் காண்டா இருந்தால் 13 Reasons Why பக்கம் போயிடாத, சூசைட் பண்ணிப்பேன். டாக்குமெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, அதுவும் நம்ம இருக்கு. இந்த டெட் பட்டி ஸ்டோரிஸ், அன்சால்வ் மிஸ்ட்ரீஸ், ட்ரூ டிடெக்டிவ், அனிமே பக்கம் போயிட்டு வச்சுக்கோங்க, நல்ல தரமாக இருக்கும் சார். டிராகன் பால் சி, நருட்டோ, டெத் நோட்டு, ஒன் பஞ்ச் மேன், ஒன் பீஸ் எல்லாமே த்ரில்லர், ஆக்ஷன், கிரைம், அதுல எல்லாம் மாசா இருக்கும். இது போக இந்த ரிவர் டேல், அம்பரலா அகாடமி, லேட்டஸ்ட் ஆன ஸ்னோ பீசர் வரைக்கும் இருக்கு சார். சொல்லு சார், உனக்கு என்ன சார் வேணும்? சொல்லு சார், ஏதாவது சீரிஸ் சொல்லு சார். ஓ, இவ்வளோ இருக்குதா? சொல்றா ஏதாவது சீரிஸ் சொல்றா. அதெல்லாம் விடுங்க. ஒரு எபிசோடுக்கு அட்லீஸ்ட் ஒரு சீன், இந்த மஸ்திரம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு 4 சீரிஸ் சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன் ப்ரோ. சீரிஸை பார்க்குறவனோ அதை பற்றி கேட்குறவனையும் விட சீரிஸால் பாதிக்கப்பட்ட ஜென்மங்க தான் இங்கே நிறையா. டேய், மணி எஸ்லாம் பார்க்குறது இல்லடா ப்ரோ. மணி எஸ் பாருங்க ப்ரோ ப்ளீஸ். சரா பார்க்குறேண்ணா. வெயிடா. Upper left, I think he's the professor. Because of the... மா, நீயுமா? Sei un muoio da partigiano. பெர்லினா சூப்பராக நடிப்பானே. என்னது 90s கிட்டு போல இருக்கு. நான் இதை விட பார்க்காம இருக்கேன். நைரோபி கொண்டுட்டாங்களேப்பா. நைரோபி கொண்டுட்டாங்களேப்பா. இந்த முழு நாடும் COVID-19 அல்லது கொரோனாவுடன் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் மணி ஹெய்ஸ்ட் பார்க்காமல் மக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீங்கள் மணி ஹெய்ஸ்டை உடனே பார்ப்பீர்கள் என்றால் என் 1 அழுத்துவோம். இல்லை பெரிய புளுத்தி மாதிரி தவளத்தான் பார்க்காம தான் சுற்றுவேன்னு சொன்னால் நேராக போய் செத்து போயிரு. நீலாம் உயிரோடு இருக்கணும் அவசியமே இல்லை. ப்ரோ, மணி ஹெய்ஸ்ட் பார்த்தேன், வேற லெவல் ப்ரோ. ப்ரொஃபசர் சான்ஸே இல்லை. மணி ஹெய்ஸ்ட் இப்போ தான் பார்த்து முடிக்கிறீங்க? ஆமாம் ப்ரோ. அடுத்து டார்க்குன்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. 1-2 சீரிஸை பார்த்துட்டு இவனுக்கு கொடுக்குற அலப்புறம் இருக்குது. ஷபா. இந்த பிரேக்கிங் பேட் இந்த சீரிஸோட கதையை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக சொல்லிக்கொள்ள போயிருந்தாங்க. ஒரு சாவ போகிற கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரும் அவரோட ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த ஊர் போதை பொருளான மெத்தை சமைச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் முதல் 2 சீசன் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஸ்லோவாகவே தான் இருக்குது. அது டேரக்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர பகவதி விஜய் மாதிரி கெட்டப் மாற்றி ஒரு டான் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா வில்லன் டீம் போயிட்டு சேம் ஐ நேம் அப்படின்னு மாசா பஞ்ச் டைலாக்லாம் விடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பஞ்ச் சொல்ல யாருமே இல்லாமல் அவர் ஒய்ஃப் கிட்டே போயிட்டு ஐ ஆம் தி டேஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஏன் சொல்றாருன்னு அவருக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியல. இதில் கேட்டால் இதுதான் டாப் சீரிஸ்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது பிடிக்கலன்னு சொன்னால் நம்மளை வேறு அடிக்க வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சீரிஸு கேம் ஆஃப் த்ரோன்ஸு. இந்த சீரிஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு கொண்ட வில்லனை பசங்க பழி வாங்குறாங்க.
இதே கதையை கேடிவியில் நானே ஒரு 30 இந்தியா படத்தில் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு சீரீஸில் வில்லன் இருந்தால் அவன் எப்போ சாவானோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இதில் செத்தவங்களே எழுப்பி ஒயிட் வாக்கர்ஸ்னு வில்லன் வச்சுருக்காங்க. இதில் அப்பப்போ விண்டர்ஸ் கம்மிங்னு டைலாக் வர வச்சுருக்காங்க. என்னடா அது இந்த கதையில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு குடும்ப கதையாகவே இருக்கு, ரொமான்ஸ் இல்லைன்னு எவனும் கேட்டு வர பாருங்க. அதனால அவங்களுக்குள்ளே ரொமான்ஸ் வச்சிருக்காங்க. இதுல கடைசியில யார் ராஜான்ற ட்விஸ்ட் சீமா ட்விஸ்டோட கேவலமா இருக்கு. இதை ஒரு 10 வருஷமா எடுத்துக்காங்க. இந்த சீசன் 8ல டிசப்பாயிண்ட் ஆனது ஆடியன்ஸை விட ஜாம்ஸ் தான். கிங் ஏற்றி விட்டு கடைசியில் அவருக்கு வாசனை வேலையை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இதுல சீசனுக்கு விட்டு அதனால இந்த சீரிஸ் இருக்கு. That's it from my side, guys. Sai, please explain the module to the team. Over to you. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த டீம். சீரிஸால் பாதிக்கப்பட்ட இந்த கேட்டகரி தான். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ சம் கிரவுண்ட் ரூல்ஸ். நம்மளோட ப்ராஜெக்டில் யாருமே நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் டென்வர், யூபி ரியோ அண்ட் முக்கியமாக நோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்சைட் த டீம். Sai, என்ன பேசுறீங்க? கொஞ்சம் ப்ராஜெக்ட்டை பத்தி பேசுங்க. ஓ சாரி. நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம பிளானை பற்றி சுத்தமாக தெரியாது. அவர் கோல் இஸ் டு பை மோர் டைம் பிகாஸ் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி. இப்படி தான் அவன் பார்க்குற சீரிஸோட கேரக்டராகவே அவன் மாறிடுறான். திடீர்னு ஒரு நாள் யாரோ கதவை தட்டுறாங்கன்னு அவன் கதவை திறந்தா அவன் சுட்டு அவன் செத்துடுறான். அங்கே செத்து கிடக்குறானே அவன் தான் நினச்சியா? ஐ ஆம் த ஒன் ஹூ நாக்ஸ். உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுன்னு நினைக்கிறீங்களா? ஐ ஆம் நாட் இன் டேஞ்சர், ஐ ஆம் த டேஞ்சர். நவ் சே மை நேம். சும்மாமா அழக்கூடாது. சே மை நேம் சொல்லுங்க. சே மாமா. அம்மா அது ஒன்றும் இல்லை. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். நான் இதை நிறுத்தியே ஆகணும். பிகினிங் இஸ் த எண்ட், எண்ட் இஸ் த பிகினிங். சிக்முண்டஸ் கிரியேட்டர்ஸ். என்ன இவன் வைத்தியம் மாதிரி உளறிட்டு போகிறான்? டேய் ஃபிக்கரிங் ஆகிட்டு இருக்கு பாரு, பேச மாற்றி விட்டு போ. என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் சீரீஸ் மட்டும்தான். எல்லாருக்கும் சீரீஸ் பார்க்குறதுன்றது ஒரு டைம் பாஸாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. அது என்னோட பேஷன், லவ், வெறி எல்லாமே. ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டால் அதோட ரைட்டிங், பேக் ஸ்டோரி, லூப் ஹோல்ஸ், ட்ரிவியா, ஃபேன் தியரி, ஹிடன் டீட்டெயில்ஸ்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி சுற்றி இருக்கிற தெரிஞ்சவன் தெரியாதவன் எந்த சீரீஸ் பற்றி என்ன கேள்வி எப்போ கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிற போது இருக்கே, அது ஒரு தனி கெத்து. சிம்பிளாக சொல்லணும்னா நான் சீரீஸ்லேயே வாழ்கிறவன்டா. டே இல்லை அந்த டைம் ட்ராவல் வேறு, இந்த டைம் ட்ராவல் வேறு, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. 1921 வேறு, 1980 வேறடா, புரியுதா? சீசன் 3ல் மொத்தம் 2 எர்த்து இருக்குது. இது வேறு எர்த்து. அது புரியலன்னா எப்படி? அப்போ இன்ஜினியரிங்கில் என்ன தான் நீங்கள் படிச்சிங்க? ஒரு சீரீஸ் பார்க்க தெரில, எல்லா சீரீஸும் நானே பார்த்து சொல்லணும்னா எப்படி? எத்தனை சீரீஸ் தான் நானும் பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டே இருப்பேன். நிறுத்துடா, நான் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சீரீஸ்ன்னுட்டு. ஒரு நிமிஷம், உனக்கு என்னமா தெரியும் சீரீஸ் பற்றி? என்ன சொன்ன? என்கிட்டே சீரியலை பற்றி பேசுறியா? நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. சிதம்பரத்துக்கு மொத்தம் 5 பொண்ணுங்க. மொதல் பொண்ணு தனம், அவளோட புருஷன் ரோஸ். 2வது பொண்ணு பேர் சரோ, அவளோட புருஷன் பேர் மாணிக்கம். மாணிக்கத்துக்கு சரளான்னு ஏற்கனவே ஒரு கீப் இருக்கா, அவனு கூட பிறந்தது நிர்மலா அண்ட் செல். 3வது பொண்ணு பேர் லீலா, அவளோட புருஷன் பேர் ரவி. ரவியோட மொதல் பொண்டாட்டி புருஷனோட சந்தேக புத்தியால அவ சூசைட் பண்ணிட்டான். லீலாவோட முன்னாள் காதலன் மாணிக்கத்தோட தம்பி செல்வம். 4வது பொண்ணு விஜி, அவளோட புருஷன் பேர் கோபி. கோபிக்கு ஒரு அக்கா அண்ட் மாமா. விஜிக்கு ஒரு எக்ஸ் லவர் இருக்கான், அவளே அவனை கொன்றுவான். கடைசி பொண்ணு பவானி, அவளுக்கும் ஒரு ஆள் இருக்கு. இதுதான் மெட்டி ஒலி சீரியலோட மொத்த கதை. என்ன இதுக்கே மூச்சு வாங்குதா? நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. ஏதோ இடையில 3 மாசம் சீரியல் பார்த்துட்டு ஏங்கிட்டே வா. சொல்றேன் கேட்டுக்கோ. சித்தியோட மொத்த எபிசோட் 467, அண்ணாமலை 757, மெட்டி ஒலி 811, கோலங்கள் 1533, மானிராணி 1743. சின்ன பசங்களா, யாருக்கிட்ட பிஞ்சு வாட்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? போ விளையாடு.